ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து 8:30 போல தான் எழுந்தாங்க. இன்றைக்கி ரொம்பவே லேட்டு. ஸோ மேலே டெரஸ் கூட்டு வந்தாச்சு. இன்னுமே வந்து பாப்பாவுக்கு வந்து தூக்கம் தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து சன் எக்ஸ்போஷர் அந்த பறவைங்க சத்தெல்லாம் கேட்குறதுக்காக மேலே டெய்லியுமே மேலே தூக்கிட்டு வந்துடுவோம். பாப்பா இன்னும் ஸ்மைலே பண்ணல. ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்க அந்த தூக்கத்திலே இருக்காங்க. நல்லா தூங்குனாங்க. அதனால் இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் ஃபீலிங் போல். அதனால தான் பாப்பா இப்படி இருக்காங்க. பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 1 இயர் ஆக போகுது. Jan 3 பர்த்டே. நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பாவோட பர்த் டேட் என்னென்னு கேட்குறீங்க. பாப்பாவோட பர்த் டேட் வந்து Jan 3 தான். ஸோ அங்கே இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கொடுக்கலாம்னு பார்த்தலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். கேரட் ரவை உப்புமா தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு இளங்க கேரட்டாக எடுத்துருக்கேன். நல்லா தோல் சீவிக்குங்க. இது மாதிரி நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த கேரட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்க கேரட்டாக சின்ன கேரட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து சின்ன துருவல் வச்சு நீங்கள் சீவிக்குங்க. நீங்கள் பெருசாக வச்சு நீங்கள் சீவினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகாது. அதனாலேயுமே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து 8+ மந்த்லேருந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வந்து சின்ன துருவலாக வச்சு கேரட்டை நல்லா ஹெல்த்தியான கேரட்டாக பார்த்து வாங்கிட்டு இது மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். கேரட் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம 6+ மந்த்லேருந்து பியூரியாக கூட நம்ம எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து கேரட் வந்து எஸ்டேட் பண்ணாதீங்க. ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் அது கேரட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் துருவிக்கினா போதும். ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு துருவிடாமல் கட் பண்ணுறதை விட நீங்கள் துருவிக்குங்க. அதுதான் பெட்டர். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து வறுத்த ரவை எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் ரவை வீட்டில். அதனால் உங்களுக்கு வந்து நான் வறுக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். வறுத்த ரவை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரகம் போட்டு நல்லா ஜீரகம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேரட் வந்து இந்த ரா ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து போகிற அளவுக்கு வந்து வறுத்தா போதும். ரொம்பவே வறுக்க வேண்டாம். நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்க வேண்டாம். கேரட்டோட வந்து ரா ஸ்மெல் இருந்து அது போனாவே போதும். வறுத்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் நிறைய வரும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து ஆப்ஷனல் தான். 1 இயர் பேபி வரைக்கும் நீங்கள் வந்து சால்ட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஸோ எங்கள் பாப்பா போட்டால் தான் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரவையை போடுங்க. தண்ணி நல்லாவே கொதிக்கிறோம். கொதிக்கிறதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரவை போடாதீங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி கொதி வரும்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸ்லேயே ஆல்ரெடி குக் ஆகிடும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடும். தண்ணி வந்து உங்களுக்கு வேணும்னா எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே சாப்பிட்றதுனால தண்ணி ஆட் பண்ணல. ஸோ உங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் லிக்விடாக சாப்பிட்றாங்க இல்லை செமி சாலிடாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ இறக்கும் போது வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் கீ ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இறக்கும் ஸ்மெல்லுக்காக வந்து இறக்கும்போது நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆயில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் கீ ஆட் பண்ணலாம். நல்லா கீ வந்து சூடாக இருக்கும் போது வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆறதுக்கு அப்புறமா ஆட் பண்ணாதீங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரும் குழந்தைங்களுக்கு. இல்லைனா வந்து ஆறிடுச்சுன்னா வந்து நீங்கள் கீயை வந்து நல்லா உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொடுக்காதீங்க. ஸோ வாங்க பாப்பா ரெடியாக இருக்காங்க, சாப்பிட போயிடலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு 9:30 தான் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுக்குறேன். ஏன்னா வந்து அவங்க மார்னிங் வந்து ரொம்பவே தூக்கத்தில் இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னும் வரல. அதனால் வந்து லேட்டாக தான் நான் கொடுத்தேன். அப்போயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க அந்த தூக்கத்தில் வந்து இன்னும் தெரியலனால இன்னும் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கையில் நான் சீவும் போது ஒரு கேரட் எடுத்து கொடுத்துட்டேன். அதை வந்து பாப்பா வந்து டீத்திங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பாப்பா வந்து கையிலேயே வச்சுட்ருக்காங்க. நீங்கள் கூட கேரட்டில் ஏதாச்சும் குக் பண்ணும்போது நீங்கள் சீவிட்டு கொடுங்க. நான் கொஞ்சம் வந்து பெருசாக கொடுங்க. குட்டி குட்டியாக கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுங்கிடுவாங்க. இது மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்களும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விளையாடுறாங்களோ இல்லை கீழே போடுவாங்க, அடுத்து வாயில் வைப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து அவங்க வந்து எங்கேஜாக இருப்பாங்க. எங்கள் பாப்பா பாருங்கள் நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். கேரட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ வாங்க நம்ம லஞ்ச் என்னென்னு பார்த்தலாம். லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து பீட்ரூட் ரைஸ் தான். ஸோ வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்க, சின்ன பீட்ரூட் தான். அதே மாதிரி சின்ன துருவல் வச்சு துருவியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பூண்டு, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து டைஜஷன் ஆகுன்றதுனால சின்ன துருவல் வச்சு நான் துருவியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி நீங்கள் துருவிக்கிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக குக் ஆகிடும். கட் பண்ணால் வந்து நம்ம என்னதான் நம்ம விசில் வச்சாலுமே வந்து கொஞ்சம் வந்து காய் வந்து சக்குன்னு தான் இருக்கும். நம்மளே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அதை செட் ஆகாதுன்றதுனால எப்போவுமே நான் பீட்ரூட் கேரட் கூட கட் பண்ணி போட்டுருவேன். பீட்ரூட் வந்து நான் வந்து துருவி தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 hour கிட்ட நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், தக்காளி, பீட்ரூட், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு அரிசி வந்து ஊற வைக்கும்போது ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக குக் ஆகும். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள்,
1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் மஸ்ட்டுங்க, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆப்ஷனல் தான். 1 இயர் பேபி வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணாதீங்க. பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 8+ மந்த்லேருந்து நீங்கள் பெப்பர் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். 7+ மந்த்ல கூட நீங்கள் பெப்பர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டைஜஷன் நல்லா ஆகுன்றதால பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி வந்து தேவையான அளவு நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் கிட்டே விட்டுக்குங்க. நான் அப்படி தான் விட்டேன். நல்லா வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சு. தண்ணி வந்து நான் திட்டமாக தான் வைப்பேன். ஏன்னா எங்கள் பாப்பா ரொம்ப லிக்விடெல்லாம் சாப்பிட்றதில்ல. ரொம்ப வந்து சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிட்றா. அதனால தண்ணி வந்து நான் திட்டமாக தான் வச்சுருக்கேன். அதை பாருங்கள், அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி 8+ மந்த்லேருந்து பிளெண்டிங்கில் போடாதீங்க. மிக்சியில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா குக் பண்ணிவிட்டு கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். நான் கையில் தான் வந்து கண்ணில் தான் ஸ்மாஷ் பண்ணுறேன். இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்கள். பீட்ரூட் பாருங்கள், நம்ம துருவி போட்டதுனால பீட்ரூட் வந்து நல்லா தெரியவே இல்லை பாருங்கள். சாதத்தோட நல்லாவே வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. இதுவே நம்ம கட் பண்ணி போட்டால் வந்து குட்டி குட்டியாக அங்கே வந்து பீட்ரூட் தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டான காய் எதுவுமே கொடுக்கும்போது நீங்கள் வந்து துருவிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் ஆகிறதுக்கு. குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்காது. இது கூட வந்து மேலே வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான், பட் வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். ஸோ நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பாப்பா கொடுங்க. ஃபஸ்ட்டு பாப்பா கொடுக்கும்போது தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காமல் ஃபுட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாப்பா வந்து இன்றைக்கி வந்து 1:30 போல் தான் வந்து லஞ்ச் எடுத்துட்டாங்க. ஏன்னா மார்னிங் 11 o'clock போல் தான் பாப்பா வந்து பனானா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க நல்லா வந்து திருப்பி. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே தூக்கத்தில் இருக்கணும், நல்லாவே தூங்கிட்டாங்க. 12:30 போல் தான் பாப்பா எழுதாங்க. எழுதுமே நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ 1:30 போல் தான் பாப்பா வந்து லஞ்ச் எடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க பீட்ரூட் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வீக்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து 1 or 2 வந்து நீங்கள் பீட்ரூட் தாராளமாக சேர்த்துக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. நீங்கள் இது மாதிரி வந்து கட் பண்ணி சேர்க்காம துருவியே சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே வராது. பட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து மார்னிங் கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நைட்டில் கொடுக்கறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வரலாம். பட் ரைஸ் இந்த பருப்புலாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நைட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டுமே சரி, பீட்ரூட் வந்து கொஞ்சம் வந்து லிட்டில் பீட் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் நைட்டு நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் செமி டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் பீட்ரூட்டாகவே நீங்கள் கொடுக்கறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நைட் என்னென்னு பார்த்தாலும் நைட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்டீம்டு ஆப்பிள் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து மாவு ஆப்பிளாக எடுத்துக்கோங்க. கடையில் போய் கேளுங்க. குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஆப்பிள் கேட்டாலும் அவங்க மாவு ஆப்பிள் தான் தருவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஆப்பிள்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் அது ஃபுல்லாகவே வந்து வேக்ஸ் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அது ஹெல்த்தியே இல்லை, ஃபுல்லாகவே அன்ஹெல்த்தி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்காது இந்த மாதிரி ஆப்பிள். பட் ஆனால் இதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தி. உள்ளே இருக்க ஆப்பிளுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா வந்து மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதனால தான் சொல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா அதெல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது, சோக்கிங் இஷ்யூஸ்லாம் வரும்ன்றதுனால நான் பாதி வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆப்பிள் வந்து நீங்கள் வந்து 6+ மந்த்லேருந்து நீங்கள் பியூராக கொடுக்கலாம். எப்போவுமே கேட்குறீங்க பாப்பாவுக்கு எப்போ ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்குறீங்க நிறைய பேர். 6 month ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீட் இல்லை ஃபார்முலா மில்க் மட்டும்தான் கொடுக்கணும். வேறு எந்த ஃபுட்டுமே கொடுக்காதீங்க. ஒரு சிஸ்டர் வந்து 4 month ஃபுட் ரெசிபிலாம் கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. 4 monthல ஃபுட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி கொடுக்கவே கொடுக்காது. டைஜஷன் அவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் இது வந்து வளர்ச்சி ஆகாது. ஸோ வந்து 6 month வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி வந்து ஆப்பிள் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிட்டு இது பாயில் பண்ணிக்கோங்க. 5 minutesலேயே வந்து பாயில் ஆகிடும். ஸோ இது மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. திறந்து வைக்காதீங்க. மூடி போட்டு ஈஸியாக குக் ஆகிடும். ஒரு 5 minutesல வந்து ஆப்பிள் இது மாதிரி குக் ஆகிடும். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து பிளெண்டிங்லாம் போடல. பாப்பா இப்படியே சாப்பிட்றதுனால வந்து நான் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா ஆற விட்டுக்குங்க. இது கூட வந்து எதுவுமே இல்லை. இதுதான் நான் வந்து நைட் டின்னர் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். பாப்பா வந்து எப்போவுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கும்போது பாதி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நைட் டின்னர்னால நான் வந்து நான் ஒன்று ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த ஆப்பிள் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு சக்தி வந்து நிறையா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பிள் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பாவை வந்து ஃபில்லிங்காக சாப்பிட்டாங்க. நைட் நல்லாவே தூங்குவாங்க. வெயிட் கெயின் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு நைட்டில் கொடுக்கும்போது நல்லாவே ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பிள் மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்காம சத்து மாவு கஞ்சியில் கொடுக்கணும் வந்து நீங்கள் பாதி ஆப்பிள் வந்து நல்லா வந்து துருவி கூட போட்டு நீங்கள் வந்து சத்து மாவு கஞ்சியில் எந்த ஃபுட்டோட நீங்கள் ஆப்பிள் கொடுக்கலாம். ஸோ வந்து நைட்டில் நீங்கள் வந்து ஆப்பிள் கொடுத்தா கோல்டு ஆகுமான்ட்டு நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க. பாப்பாவுக்கு வந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா வந்து கோல்டுலுமே ஆகாது. பாப்பா வந்து 6+ மந்த்லேருந்து ஆப்பிள் வந்து நாங்கள் வீக்லி வந்து 2 இல்லைன்னா 4 times கூட நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுட் கொடுத்துருவோம், ஆப்பிள் கொடுத்துருவோம். அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த கோல்டு இதெல்லாம் ஆகாது. மோஸ்ட்லி வந்து நான் ஈவினிங் டைமில் கொடுப்பேன். ஸோ பாப்பா கோல்டெலாம் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட 1 day ஃபுட் ரொட்டீன் vlog எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் தான் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். சி நெக்ஸ்ட் வீடியோ.